இது மட்டன். பெரிய சமையல்காரர் யாருமே உங்களுக்கு இதை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அளவெல்லாம் சரியாக போட்டிங்கன்னா யார் செஞ்சாலும் பிரியாணி அந்த மாதிரி விரதம் செய்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் வருமாண்ணா? இப்போ ரைஸையும் இது லெவலுக்கு தள்ளுறேன். பிரியாணிக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து செலக்ட் பண்ணணும், இந்தியா வெங்காயம் செலக்ட் பண்ணி போடணும். இல்லை போடுற வழியால் உங்களுக்கு இதுக்கு கலர் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை, நேச்சுரல் கலர் தான் எடுக்கப்படுறோம். நான் 20 ரைஸ்ன்ற ஒரு கிலோவுக்கு 15 கிராம். 15 கிராம். அப்போ 300 கிராம். 300 கிராம். அதில் உதிரி உதிரியாக வந்துருக்கானே. இதில் வந்து உப்பு, தயிர், பச்சை மிளகாய், இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக மாற்ற. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் மண்கும்பான இடத்துல நிற்கிறேன். என்னத்துக்கானு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் KKK ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லி அவையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே 25 கிலோ மட்டன் பிரியாணி செய்யப்படும். அதாவது குறிப்பாக சென்னை ஸ்டைலில் செய்ய போயிடும். அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் யாராச்சும் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன அளவுகளில் செய்யணும், என்னென்ன முறையில் செய்யணும்னு சொல்லி படிப்படியாக உங்களுக்கு குழந்தை பிள்ளைகளை சொல்லித்தர மாதிரி சொல்லி செய்து காட்ட போயிடும். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் வீட்டை நிகழ்வுகளை செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான உணவு வகைகளை நீங்க வீட்டு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பா பிரியாணி என்று மட்டும் இல்லை, வேற உணவுகளும், அதாவது ஃப்ரைட் ரைஸ், கொத்து, அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தேவையோ அதில் நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அவன் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்க தொடர்பு பண்ணிட்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வீடியோக்கு போய் என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். ஓகே, உங்களோட பெயர் என்ன? துளசிகரன். ஓகேண்ணா. இப்போ என்ன விஷயங்கள் செய்கிறீங்கண்ணா நீங்கள்? இப்போ கேட்டரிங்னு சொல்லியிருக்கேன். கேட்டரிங்னு சொல்ல இந்தியன் சாப்பாடு அத்தனையும் செய்கிறோம். அத்தனையும் செய்கிறீங்க. அதில் ஸ்பெஷல் பிரியாணி. இந்தியன் சாப்பாடு உங்களுக்கு தெரியுதா என்னென்ன எல்லாம் சொல்ல தெரியும். வெண்டைக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. 20 கிலோ பாஸ்மதி பிரியாணி, மட்டன் பிரியாணியும் சென்னை ஸ்டைலில். அப்புறம் 5 கிலோ பாஸ்மதியில் தான். அது வேறு ரைஸ் வந்து வேறு. ரைஸ் வேறுன்றதுக்காண்டி 20 கிலோ 20 கிலோ போகும்போது அந்த ரைஸ் வேறையாக செய்யணும். ஓகே, அப்போ அதான் செய்து காட்ட போகிறீங்க எங்களுக்கு. அந்த பிரியாணி கூட செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முதல் வந்து தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி கொதிக்க வைக்க போகிறீங்க. 1 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டர் தண்ணி வைக்கணும். ஹாட் வாட்டர் வேணும். அது என்ன மீட் பாயில் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ நாங்கள் இப்போ ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி வைக்கணும். ஓகே. ஏன்னா மசாலா ரெடி ஆகிக்க தண்ணி கொதிச்சுடுவாரு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த முதல்ல வச்சிடணும். ஹாட் வாட்டர் நாங்கள் ஊற்றிடுவோம். மசாலா ஹாட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றினா ரெண்டும் வித்தியாசம் காட்டுமா? ஓகே. இப்போ பிரியாணிக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி இங்கே ஃபுல்லாகவே அடுக்கி வச்சு கிடக்கேன்னு சொல்லுவீங்களா? என்ன அளவுகள், என்னென்ன சாமான் தேவைன்னு சொல்லி. இது வந்து 20 கிலோ ரைஸ், பிரியாணி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸில் போட போகிறோம். 20 கிலோ மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான வந்து 8 கிலோ வெங்காயம். 8 கிலோ பெரிய வெங்காயம். அதுக்கு தேவையான மசாலா இருக்குது. இதில் வந்து 5 மசாலா இருக்குது. பே லீவ்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து க்ளவ் இருக்குது, கராம்பு, கருவா, ஏலக்காய், மற்றும் ஸ்டார் அனிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் தெரியல, அந்த அன்னாசிப்பு. ஓகே. அது இருக்குது. எல்லாமே வந்து 1 கிலோ ரைஸுக்கு 1 கிராம். எல்லாத்துலேயும் ஈச் 20 கிராம். சரி, 20 கிராம். சரியா? 1 கிலோ ரைஸுக்கு 200 மில்லி ஆயில். அப்போ இது வந்து 4 லிட்டர் ஆயில் இருக்குது. இது என்ன சன்ஃப்ளவர் ஆயில்? சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே. சன்ஃப்ளவர் ஆயிலில் உங்களுக்கு தெவிட்டாது. மற்ற ஆயில் போட்டிங்கன்னா சில பிரியாணினா ஆசையாக இருக்கும்னா சாப்பிட நான் கிடைக்கும். ஓகே. பீனட் ஆயில் விடலாம். ஆனால் அது இங்கே ஹை ரேட் தானே, அதாவது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். சன்ஃப்ளவர் ஆயில் தாராளமாக கிடைக்குது. அப்புறம் வந்து சென்னை பிரியாணிக்கு வேறு ஸ்பெஷல் மசாலா ஒன்றும் கிடையாது. ஒன்லி சில்லி பவுடர், ட்ரை சில்லி பவுடர் மட்டும். தனி 1 கிலோகிராமுக்கு சாதாரண இந்தியாவில் 10 கிராம் போடுவாங்க. இங்கே நாங்கள் ஸ்ரீலங்காவில், அதுவும் யாழ்ப்பாணத்தில் வந்து 15 கிராம் போடணும் per கிலோ. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக அதான். ஓகே. அப்புறம் வந்து டொமேட்டோ இருக்குது, தக்காளி பழம். இந்த தக்காளி வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம். 1 கிலோவுக்கு ரைஸு தான் மெஷர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே. 1 கிலோவுக்கு 400 கிராம். தயிர் வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம். அப்போ நாங்கள் இதில் 4 கிலோ தயிர் இருக்குது. 4 கிலோ தயிர் இருக்குது. அதாவது 50-50. இது 900 கிராம், 100-400 கிராம் குறையும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா? அது 400 கிராம் போடுறதுக்கு. அளவெல்லாம் சரியாக போட்டிங்கன்னா யார் செஞ்சாலும் பிரியாணி அந்த மாதிரி. சரியா? மீட் வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து பல்காக செய்யும்போது 1 கிலோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லோ குவான்டிட்டியில் செய்யும்போது 1-1.5 கிலோ போட்டிங்கன்னா இந்த பல்க் டேஸ்ட் வரும். இது மட்டன் இதில் வந்து நாங்கள் 1:250 வச்சுக்கோம். 1 கிலோக்கு ரேஷியோ. ஓகே. 1:250 வச்சுருக்கோம். சரியா?
இது வந்து அதே மாதிரி அந்த 5 கிலோ ரைஸ் செய்ய போகிறோம் தானே இந்த ரைஸ் பிரித்து வச்சுருக்கீங்க. அதுக்கு தேவையான ஆயில், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், இந்த மசாலா, ஸ்பைசி, தக்காளி அப்படி இருக்குது. இங்கே மீட் தனியாக இருக்குது இந்த பக்கம், அதுக்குரிய மீட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சென்னை ஸ்டைலுக்கு இஞ்சி 100 கிராம் 1 கிலோவுக்கு. பூண்டு வந்து 50 கிராம். புதினா மல்லி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி கொஞ்சம் தட்டப்பாடாலும் மல்லி குறவாக தான் இருக்குது, அது இந்த இருக்குது அங்கே. ஆனால் ஒரு கிலோ ரைஸுக்கு 50 கிராம் புதினா 50 கிராம் மல்லி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் பொடிசா வெட்டி போடுங்க, சின்ன சின்ன வெட்டி போடணும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோம். பச்சை மிளகாய் உங்களோட இருப்போம். நார்மலாக வந்து நாங்கள் வந்து 20 கிராம் போடுறோம் ஒரு கிலோ. 20 கிராம் சென்னை ஸ்டைலுக்கு 20 கிராம் போடும். அப்போ எங்களுக்கு உரைப்பாக வந்து என்ன கூட போடலாம். நீங்கள் கூட போடலாம். இது வந்து நீங்கள் முழுசாக போடுற வழியால் இதுன்ற எசன்ஸ் லைட்டாக தான் உள்ள இறங்கும். முழுசாக இது கட் பண்ணி போடுறது இல்லை, மற்ற பிரியாணிக்கு கட் பண்ணி போடுவோம். அது வந்து பச்சை மிளகாயில் தான் உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக இருக்கும். சரி சரி. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் பழகிட்டு அப்படி வந்தீங்களா இல்லை என்ன மாதிரி? என்ன நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அண்ணா அங்கே உண்டு. நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டா நான் வந்து இறக்குமதி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இலங்கையில். அப்போ நான் எல்லா நாட்டும் போகும்போது அப்போ நான் இந்தியாவிலே பிரியாணி எங்கெங்கே எந்தெந்த ஊரில் இருக்கோ அந்தந்த ஊரில் போய் சாப்பிட்ருக்கேன். ஸ்ரீலங்காவில் வந்து நான் தேடி பார்த்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, அந்த டேஸ்ட் கிடைக்கல. அப்போ எல்லா ட்ரை பண்ணது கடைசியாக வந்து நானே செய்வோன்றது இந்தியாவில் மதுரை ஒரு அண்ணாச்சி இருக்கார், எங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அவர்கிட்ட சமையல்காரர் இருக்கார். அவர் சமையல்காரர் சொல்லி தந்தார், ஒருக்கா சொல்லி தந்தார். அவர் சொல்லி வச்சுக்கிட்டு நாம டெய்லி செய்து இப்போ நான் 10 வருஷம் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். 10 வருஷம். அதால் வந்து எனக்கு அந்த பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சொல்றது அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் படிக்கலாம். படிக்கிறத விட அதிகமாக செய்தபடியால் இப்போ நீங்கள் ரைஸுக்கு வந்து வாட்டரை வந்து பிக்ஸ் பண்ண முடியாது லெவல் அளவு. சும்மா சொல்லுவாங்க இதுக்கு 1 லிட்டர் ஊற்றுங்க 1 லிட்டர் ஊற்றுங்க, ஆனால் அது சமைக்கும் போது அது மாறும். மீட்டின கண்டிஷனை வச்சு மாறும். இப்போ இங்கே வந்து ஹார்ட்டான மீட், இந்தியாவில் ஒரு அளவு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடு 20 கிலோ ஆடை வெட்டினா 10 கிலோ 8 கிலோ இறைச்சி தான் வரும். அது இறைச்சி வந்து சாஃப்ட், அதுக்கு வாட்டருக்கு குறையுது. இங்கே 100 கிலோ 120 கிலோ ஆட்டை வெட்டுறாங்க, பார்க்குறீங்க தானே? இங்கே கடையில் தொங்கிக்கிட்டு பெரிய ஆடு வெட்டுறபடியால் வந்து அந்த இறைச்சி ஹார்டாக இருக்கபடியால் அதுக்கு வாட்டர் லெவல் வந்து கூட வேணும். சிச்சுவேஷனை பொறுத்து கூட்டி குறைக்கலாம். அப்புறம் கவனம் இந்த மாதிரி பல்க் குக்கிங் செய்யும்போது கூட சேஃப்டியாக உடுப்பு போட்டு ஷூஸ் போடுறது நல்லது. ஏன்னா ஹாட் வாட்டர் பெரிய லெவலில் ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் பெருசாக தூக்கணும் ரக்கணும் நெருப்பெல்லாம் எரிகிறதுல அதுக்கு சேஃப்டியாக இருந்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் நல்லது. அந்த எனக்கு வேண்டாம் தப்பி வந்துட்டார். இது 8 கிலோ வெங்காயமா? 8 கிலோ வெங்காயம் என்ன? நீங்கள் ஒயிலில் போட்டும் போடலாம், ஆனால் வெங்காயத்தை போட்டும் ஒயிலில் போடலாம். அதால் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்று. வளமையாக இப்போ எண்ணெய் விட்டு தான் சொன்னாங்க. இல்லை பரபரப்பாக நடக்க போகுது நீ சமையல். இந்த பிரியாணிக்கு அந்த டைம் முக்கியம் என்ன பார்க்கண்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஒயில தக்காளி போடணும். இது 4 லிட்டர் ஆயிலா? 4 லிட்டர் ஆயில். இது ஆனியன். இது 2 கிலோ வெங்காயம் 5 கிலோ 2 கிலோ பிரியாணிக்கு இதுக்கு நல்ல கரண்டி அதுக்குரிய மசாலா. அந்த அதாவது இது ஆயில் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கோம். சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே. அதுக்குரிய மசாலாவையும் போட போகிறோம். நெருப்பு கணக்கு குறைச்சி பிரியாணி செய்ய இந்த அடுப்பான நல்ல வேணா. இந்த மாதிரி நாங்கள் டேசர் வைக்கக்கூடிய மாதிரி சைஸில் எடுத்துருக்கோம். ஹீட்டு நாங்கள் தேவைக்கு தேவை மாற்றலாம் வேணா, கூட்டி குறைக்கலாம். கொஞ்சம் அடைச்ச இடத்துல நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சும் இல்லாட்டி விறகுல தான் செய்யணும். விறகுல செய்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் வருமாண்ணா? இதில் செய்கிறதுக்கும் கேஸுக்கும் விறகுக்கும் வித்தியாசம்ன்றது வந்து சமையல்காரர் திறமை ஒன்று இருக்குது. மற்றபடி விறகுல செய்கிறது அது டேஸ்ட் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி வரணும்னு சொன்னால் வீட்டு சாப்பாடு மாதிரியே செய்யணும். வீட்டில் செய்கிற மாதிரி வீட்டில் செய்கிற மாதிரியே செய்யணும். வீட்டு சாப்பிடுங்க. இது பிரச்சனை. இது பல்க் குக்கிங். அதில் இப்போ சுவையை வந்து வீட்டு சுவை மாதிரி இப்போ ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஜெஃப்னா குஷின்டா ஜெஃப்னா குஷினில் கூட வீட்டு அம்மா அப்பா என்ன சாப்பாடு செய்வோம் அது மாதிரி செய்யணும். ஓகே ஓகே. அதை விட்டு போட்டு கட்டத்தூள் கூட செய்யக்கூடாது. கட்டத்தூள் வந்து ஜெஃப்னால பாய்க்கிற பழக்கம் இல்லை தானே. வந்துட்டு பெரிய சமையல்காரர் யாருமே உங்களுக்கு இதை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த மசாலா இந்த மசாலா போடுறேன்னு சொல்லுவாங்க. அது போடுறது கிடையாது. சிம்பிள் மசாலா தான் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணிக்கு மசாலா இல்லை. பிரியாணிக்கு மசாலா இருக்குது. பிரியாணி மசாலான்றது வந்து ஏலக்காய் கிராம்பு கருவா இந்த 3 டைம் பவுடர் பண்ணி அதுக்கு அளவு 1 கிலோ ரைஸுக்கு 15 கிராம் போடணும். ஆனால் சென்னை பிரியாணிக்கு அது பாவிக்கிறது இல்லை. அதாவது அந்த தாளிப்புக்கு மட்டும்தான் போடுவாங்க. திண்டுக்கல் பிரியாணி செய்கிறேன்டா பிரியாணி மசாலா போடுறது. இப்போ இதை கொதிச்சு கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஹீட் காணுமா காணான்றது. ஸ்டார்ட்டில் நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட்டில் எல்லாமே பச்சையாக தான் இருக்கும்.
அப்போ ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சரியான லெவலுக்கு வரும்போது பார்த்து நெருப்பை கூட்டி குறைக்கும். ஓகே. லோ ஃப்ளேம் வைக்கிறதா அல்லது மீடியம் ஃப்ளேம் வைக்கிறான்னு முடிவு பண்ணுங்க. இப்படி பல்காக செய்யும்போது நீங்கள் ஒரு 15 செகண்டில் 20 செகண்ட் ரூபா கிளறினா போதும். ஆனால் வீட்டில் 1 கிலோ செய்ய போகிறீங்கன்னா லைட்டாக கிளறி கொண்டு இருக்கணும். ஒரு 2 செகண்ட் விட்டு கிளறும். ஏன்னா இல்லாட்டி அது கருகி போயிடும். பிரியாணிக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து செலக்ட் பண்ணணும். இந்தியா வெங்காயம் செலக்ட் பண்ணி போடணும். இந்தியா வெங்காயம் கடையில் கட்டுவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வெங்காயமோ அது இந்த ஃப்ளேவர் இருக்காது. சைனா வெங்காயம் எல்லாம் சைனா போலண்ட் எல்லா நாட்டிலேருந்து வெங்காயம் வருது. அதால் வந்து ஈரான்லேருந்து கூட வெங்காயம் வருது. துருக்கியிலேருந்து வருது. தட்டுப்பாடு நேரம் அது வரும். மற்றபடி நார்மலாக வந்து இந்தியாவில் சாம்பார் இந்தியன் வெங்காயம் தான் வரும். இந்தியா வெங்காயம் தான் வெங்காயத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவர். இந்தியா இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன் பாகிஸ்தான். இந்த சைனா வருதுன்னா அது பெருசாக இருக்கும். அதில் பிரியாணி செஞ்சீங்கன்னா அது பிரியாணி வராது. ஒன்றுமே இல்லை. டேஸ்ட் ஒன்றுமே இல்லை. அதில் தண்ணி தான் வரும். இல்லை வாசம் வருது தானே. இப்போ அந்த அரோமா இருக்கும் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த கருவாயெல்லாம் நல்லது பாவிச்சுக்குங்க. கருவாயெல்லாம் நல்ல இதுகள் பாவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த அளவு தான். இல்லை சாமான் வந்து நம்ப ஒன் இருக்கிறதுலேயே நல்ல சாமானை தெரிவு செய்து போடணும். இல்லை என்னடா இந்த இறைச்சி குடி பேக்கெட்டுக்கு வரது தானே, அதை நாங்கள் பாவிச்சிடணும். அது ஒரு வாசம். இல்லை இறைச்சி குடி பேக்கெட்டுக்கு வர்றது நீங்கள் இறைச்சி கறி வைக்கலாம். பிரியாணிக்கு சரியாது. இப்போ நீங்கள் கேட்டரிங் செய்வீங்க தானே. இப்போ மினிமம் ஆக குறைஞ்ச எத்தனை பேரில் இருந்து செய்து கொடுப்பீங்க? இப்போ கேட்டரிங்னு சொல்லி குறைஞ்சேன்டா 100 பேர். அதுக்கு ஒரு ஏன்னா நாங்கள் எல்லா லேபர்ஸ் அது இதெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய விதமான வேலை கூட இருக்குது ஒருங்கிணைக்கிறது. அப்போ நான் மினிமம் 100 பேரோட 5000 பேர் வரைக்கும் சொல்லுங்கள். 5000 பேருக்கும் சமைக்கலாம். ஓகே ஓகே. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க இப்போ ஏதாவது கேட்டரிங் தொடர்பு கொள்றதுக்காக? நோட் 77 59183. ஓகே. நான் ஸ்க்ரீனில் நம்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீட்டை நிகழ்வுகள் இல்லாட்டி நிகழ்வுகள் வருதுன்னு சொன்னால் இப்போ பல்காக நிகழ்வு தன்மையை சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மெனுவை கொடுப்போம். மெனு கொடுப்பீங்களா? நாங்கள் செலக்டட் மெனு இருக்குது. இப்போ வெட்டிங்கண்டா ஒரு ஸ்டைல் இருக்குது, நைட் வெட்டிங் ஒரு மாதிரி, டே டைமில் ஒரு மாதிரி. ஓகே ஓகே. இப்போ எங்களை எஃப்னா ஸ்டைலில் சைவ சாப்பாடு மெனு இருக்குது தானே. அதே மாதிரி இருக்குது. அது எஃப்னா ஸ்டைல்னா யாழ்ப்பாணத்தில் உங்களோட வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படி இருக்கும் சாப்பாடு. அப்படி இருக்கும் சாப்பாடு. அதே மாதிரி அதில் எந்த மாற்றமும் செய்யறது. ஓகே ஓகே. இந்தியா சாப்பாடு இந்தியன் பிரியாணின்னா இந்தியன் பிரியாணி மாதிரி இருக்கும். இந்தியாவிலேருந்து எங்களுக்கு பிரியாணி வந்தது அதில் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் நான் ஸ்பெஷல் மசாலா எல்லாம் செஞ்சு செய்கிறது. அது வந்து அதோட பிரியாணியோட டேஸ்ட்டை கெடுத்துமா. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்லுவீங்க. சரி கரெக்டாக நாங்கள் ஆர்வம் தான் இருக்கிறோம். எப்படா முடியும் வாசம் அப்படி வந்து கொண்டிருக்கேன். இது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ரியாலிட்டியை சொல்லுங்கள். இல்லை உண்மை தானே. அப்படி தான் எக்ஸ்ட்ரா இல்லை இல்லை நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம். அப்படியே உப்பு கூடாண்டு சொல்லிட்டு மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லி விட்டுருவோம் நாங்கள். ஏன்னா நாளைக்கு எங்களை நம்பி போய் ஒரு நாள் ஏமாறக்கூடாது. அப்படி நீங்கள் உண்மையான அந்த என்ன சொல்ல குவாலிட்டியான இதுகள் போட்டு தானே இல்லை வாசம் அடிக்குது. வெங்காயம் வெட்டைக்கு நீங்கள் பாருங்கள். அந்த பின் அந்த இது வெங்காயத்தை பின்ன வேர்மாக இருக்கும். அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் வெட்டி கழிச்சு இதில் ஒன்றுமே இருக்காது பாருங்கள். நீங்கள் அந்த வெங்காயம் வெட்டின வெங்காயத்தை எடுத்து அந்த வெங்காயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெட்டினதில் அதில் இருக்காது. சரி சரி. இதில் எண்ணெயில் போட வச்சு தானே தெரியாது. அதெல்லாம் இருந்தால் அதில் டேஸ்ட்டை கிடைக்கும். வெங்காயம்லாம் சொன்ன அளவு எல்லாம் வந்து உரிக்காமல் நிற்க அளவு தான் சொன்னேன். உரிச்ச அப்புறம் இல்லை அளவு இல்லை, அப்புறம் கூடி போயிடும். அப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே உரிக்காமைக்கு ரோ மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது அப்புறம் உரிச்சு வெட்டி அது வேற என்ன அளவு வருது போடுங்க. அது அழுகி கழிச்சிங்கன்னு சொன்னால் அல்ல வீசினா அதுக்குரிய வெங்காயம் போடணும். ஓகே. இந்த அளவுகள் முக்கியம். என்ன அளவு சரியாக வராட்டி பிடிச்சி பண்ண அந்த 1 கிலோவுக்கும் சொன்னவர் இப்போ 20 கிலோவுக்கும் சொன்னவர், அங்கே 5 கிலோவுக்கும் சொன்னவர். நீங்கள் எத்தனை கிலோ செய்ய போறீங்களோ அதுக்கு மாதிரி செய்யலாம். சரி. 20 கிலோ வந்து 1 கிலோ செய்ய போறீங்க, 1 கிலோக்கு அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே. வெங்காயம் வந்து இந்த பருவத்துக்கு வரணும். இது வந்து நீங்கள் 8 ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் பிரியாணி வெளியே வச்சுக்கொள்ளலாம். 8 மணி தான் வச்சுருக்கலாம் வெளியில். 8 மணி தான். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இது போடணும். புதினா 2 கைப்பிடி போடுறீங்களா? என்ன இதுக்கு 2 கைப்பிடி போடுது. மல்லி தட்டுப்பாடு வழியால் கொஞ்சமாக போடுறேன். ஆனால் உண்மையில அதுவும் சரியாக அதே அளவு போடணும். 2 கைப்பிடி போடணும். அப்படியே இன்னும் நல்ல வாசம் அடிக்கும். நாங்களும் பிரியாணி செய்கிறோம். செய்ய எங்களுக்கு இந்த வாசம் வாரல. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த இறைச்சி கூடு பேக்கெட் இருக்குதானே அதுக்குள்ள வார பிரியாணியில் கருவா அதெல்லாம் போடுறாங்க. ஆனால் இங்கே பசங்க அப்படி இல்லை. நம்பர் 1 கருவா அதில் பாவிக்கிறதால அந்த வாசங்கள் வித்தியாசம் தெரியுது. புதினா அப்படி கொஞ்சம் இந்த பதம் வதங்கின விறக்குல நீங்கள் இப்போ மிளகாத்தூளை போடணும். மிளகாத்தூள் சரியா? இது வேறு ஒன்றும் இல்லை, தனி மிளகாத்தூள் சரியா? கறி போடுறது இல்லைங்க. 5 கிலோ ரைஸ் 75 கிராம் மிளகாத்தூள் இருக்குது சரியா? இதை போடும்போது இந்த எண்ணெய்க்கு மேலே இல்லை இப்படி வெங்காயத்து மேலே போடணும். ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அது கறி போட மாட்டேன். கறினா கலர் மாறி எண்ணெயில் போடுற வழியால் உங்களுக்கு இதுக்கு கலர் ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. நேச்சுரல் கலர் தான் எடுக்க போகிறோம் நாங்கள். ஓகே. இதுலேயே உங்களுக்கு வார கலர் மட்டும் மசாலா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிரியாணி மாதிரி தானே? பிரியாணி இதை விட நல்லா இருக்கும்.
ஏன்னா ஆயிலே நீங்கள் சேர்க்கும் போது வந்து ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே ஓகே. வெங்காயம் அந்த பதத்துக்கு வரும்போது தான் நீங்கள் போடணும். ஏன்னா ஒரே சேம் டைமில் வச்சாலும் அது குயிக்காக ரெடியாது. அது கொஞ்சம் தானே இப்போ வித்தியாசம் நாங்கள் ஒரே என்ன தான் வச்சாலும் நீங்கள் சமைக்கிறால் அதை கொஞ்சம் புரிஞ்சோன்னு செஞ்சாச்சு. சரி. இதே நடுவில் போடுங்க அப்படியே. இது இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு 500 கிராம் இஞ்சியும் 250 கிராம் பூண்டு கார்லிக்கும் இருக்குது. சரிதானே? போக மாட்டோம். பச்சை மனம் இருக்கக்கூடாது. இது இப்போ அடிக்குது அந்த வாசம் உண்டுண்ணே. இந்த பார்க்கத்தானே இந்த பசியை தூண்டுற மாதிரி ஒரு கலர் அந்த இது இருக்குந்தா இப்போ தெரியும் பாருங்க ஃப்ளாஷ் போட்டால். இந்த பார்க்க அந்த கிரேவி இதுக்கு ஒரு பான் துண்டு இருந்தால் தொட்டு சாப்பிடணுமே கிடைக்குதா அப்படி இருக்குது. அடுத்து வந்து நாங்கள் இப்போ இதுக்கு போட வேண்டிய அடுத்த மசாலா வந்து தக்காளி 2 கிலோ 5 கிலோ ரைஸுக்கு 5 கிலோவுக்கு 2 கிலோ என்ன தக்காளி 1 கிலோ தயிர் போடுவோம். 1 கிலோ தயிர் இதில் 900 கிராம் இருக்குது. இன்னும் 100 கிராம் போடுவோம். ஓகே. எனக்கு அளவு கை கணக்கு தெரியும். ஓகே. அதெல்லாம் நான் 100 கிராம் நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா சரி. ஓகே சரியா. மிளகா வந்து 10 கிராம் தான் போட சொன்னேன். 1 கிலோக்கு 3 மிளகா படி போட்டு எண்ணி கணக்கும் போடலாம். 4 விழுந்துருக்கு 9. இன்னொரு மிளகா கூட போட்டுரு. அஞ்சு கிலோக்கு எத்தனை கிராம் என்ன உப்பு? 200 கிராம் போடுங்க. 200 கிராம். ஓகே 200 கிராம் சரியாக இருக்கு. இப்போ நீங்கள் 200 கிராம் போடுங்க. சரி லாஸ்ட்டில் தண்ணி கூடி குறைஞ்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்து உப்பு போடுவோம். இந்த டைம்லேயே ஏன் போட்டுருவோம். ஓகே. லோ ஃப்ளேமில் இதாக கொஞ்சம் லைட்டாக இருப்பு கூட 20 கிலோவுக்கு அப்படியே தக்காளி பழம் பச்சை மிளகா எல்லாம் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டாக்கு இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காண்டி ஒரேடியாக போடுறதுக்காண்டி அண்ணன் எண்ணி போட்டு கொண்டிருக்காரு. பிரச்சனை உண்டா? இது போட்டது இது போடலன்ற பிரச்சனை உங்களுக்கு வராது. இது அப்படியே போடலாம்ண்ணே. இந்த பதற்றத்தில் பிரச்சனை மறந்து ஓடும். உங்களுக்கு புதுசாக ஜெயிக்க மறந்துடு. இப்போ நீங்கள் தக்காளியை போட்டோன்னா தக்காளி வேகி கரையணும்னு சொல்லி பேரில் குத்தக்கூடாது. அது வெந்து கரையணும். வெந்து கரையணும். நாங்கள் வேக என்னடா அது வேக இல்லைன்னா நசிக்கிறது கரண்டி நசிக்கக்கூடாது. நசிச்சிங்கன்னா அது டேஸ்ட் வரும். ஓகே. அதான் செய்முறையில் தான் டேஸ்ட். ஒரே அளவு கொடுத்தாலும் செய்முறையில் சுவை மாறும். அடுத்த புதினா என்ன? புதினா புதினா அளவு முறை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 3 ஏன்டா இங்கே பொருள் சரியாக கிடைக்காது. நாங்கள் கொஞ்சம் அளவு வித்தியாசப்படுது. அது டேஸ்ட் மாறாது. இது வந்து டேஸ்ட்டாக கொடுக்காது. வாசத்தை மட்டும் தான். வாசமா நீங்கள் இது போடாமல் செஞ்சாலும் பிரியாணி டேஸ்ட் மாறாது. ஓகே. ஆனால் ஸ்மெல்லில் இருக்க அது டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். வாசம் இருக்குது. வாசத்துக்கான தான் புதினா கொத்தமல்லி. வாசத்துக்காக மட்டும் இது மருத்துவம் நம்மளுக்கு கொஞ்சம் சமைக்க வைக்க சைவ மட்டும் இல்லை. நிறைய மருத்துவம் இருக்குது. எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. அதை நம்மளை இதில் ஜூஸ் அடித்து குடிக்கணும் எல்லாம் செய்யணும். ஜூஸ் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன். தேசிக்காய் புதினா நம்ம அடிச்சு குடிச்சா அந்த புதினா நிறைய விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. கூட இந்தியெல்லாம் கூட புதினா கூட பாவிக்கிறது. இஞ்ச பிரியாணி மட்டும் தான் நாங்கள் பாவிக்கிறது. கறிக்கெல்லாம் பாவிக்கிறதே இல்லை. அங்கே ஒரு கறிக்கும் பாவிப்போம். ரெஸ்டாரண்ட்ல எவ்வளோ சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு இப்போ அவனுக்கு வரும். ஓகே. சட்னி தயாரிக்கிறாங்க. ஓகே. புதினா சட்னி குழந்தை பிள்ளைகள்லாம் நல்ல சாப்பிடாத கொஞ்சம் சாப்பிட பசியும் தோணுது. ஓகே. அது கொத்தமல்லி என்ன இது மல்லி நீங்கள் புதினா அளவு தான் போடணும். மல்லி இல்லாத கிடைக்கிற கொஞ்சம் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் மல்லி தட்டுப்பாடு. ஓகே. கொஞ்சம் வளமையாக கொஞ்சம் குறைவு தானே கிடைக்கிறது. ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணம் எங்களுக்கு தேவைன்னா தம்புலேருந்து கொண்டுடலாமா? அதுக்கு எங்களுக்கு அங்கே ஆக்கள் தைக்கணும். அனுப்பிவிடுங்க. பிரியாணி வேண்டாம். இப்போ காலையில் சொல்லி மத்தியானம் எடுக்க முடியாது. சரியான அரோமாட வரணும். இப்போ கூட இந்த கேட்டரிங் அந்த ஓர்டர்னு சொன்னேன். எவ்வளோ நாளைக்கு முதல்ல சொல்லணும்? கண்டிப்பாக பெரிய பல்கன்னா 1 வீக் முன்னு சொல்லணும். ஒரு கிழமைக்கு முதல் சொல்லணும். ஏன்னா சரியான டைமுக்கு எல்லாம் சாமான் கொண்டு வரணும். சரி சரி. ஓகேங்க. இப்போ மட்டன் நாங்கள் கடையில் வாங்குறதுனால அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட சொல்லணும். நீங்கள் வெட்ட ஆட்டை காட்டுங்க எங்களுக்கு. அந்த ஆட்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும் அது மீட் நல்லா இருக்குமா இல்லையா. அப்போ அதே எங்களுக்கு தருவாங்க கடைக்காரர். சரி சரி. கொஞ்சம் காசு கூட கொடுத்தோன்னா பிரச்சனை நல்ல சாமான் வாங்கணும். நாங்கள் ஒருக்கா வேண்டி செய்து நாங்கள் மட்டனாண்டு ஒரு சந்தேகம் ஒரு வாசம் முறைச்சி சுவை ஒன்றுமே இல்லை அதில் வேண்டி வச்சது நாங்கள். ஐயோ ஐயோ.
இது பார்த்து கலராக விட்டாது. இதுக்குள்ள இப்போ இறாச்சி என்ன? இதை எப்படி இருக்குது இந்த பண்ணி தொடச்சி. இது மட்டன். எத்தனை இறாச்சி என்ன இது? இது வந்து 1க்கு 1 250 அப்படி போட்டுருக்கோம். ஆனால் 1.5 போடலாம் நீங்கள். 1.5 போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அந்த பீஸில் அளவு பாருங்க. பீஸஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போகும். 20 ரைஸ்ன்றா 1 கிலோவுக்கு 15 கிராம். 15 கிராம். அப்போ 300 கிராம். 300 கிராமோ. இதை நீங்கள் 10 கிராம் போட்டும் செய்யலாம். ஆனால் இதே சின்ன பிள்ளைய சாப்பிடலாம். அந்த சாப்பிடலாமா? வேறு ஒரு ஸ்பைசஸ் இல்லை, தனி இல்லை. தனி மிளகாத்தூள் என்ன? பச்சை மிளகா எசன்ஸ் தான் இறங்க மொழியும் அந்த அவ்வளோ ரொம்ப காரமாக உரப்பு வராதா? பட் சரி கிட்ட அப்படிங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு என்ன? இஞ்சி பூண்டு இது 1 கிலோவுக்கு 100 கிராம். 2 கிலோ இஞ்சி 1 கிலோ பூடு. ஓகே சரி. சரி பச்சையாக கிடக்காது என்ன? அது பூடு கலர் மாறும். பூடு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கலர் மாறும். நைட்டே செய்து வைக்கிறோம். ஆனால் எந்த குவாலிட்டியும் மாறாது. ஓகே. இதில் வந்து உப்பு, தயிர், பச்சை மிளகா, தக்காளி. ஓகே. அளவு முதல்ல சொல்லிட்டீங்களே என்ன எல்லாம்? முதல் அளவெல்லாம் சொல்லி அதில் சொன்ன அளவு தான். இப்போ உங்களுக்கு தக்காளி 1 கிலோ ரைஸுக்கு 400 கிராம், தயிர் 200 கிராம். ஓகே. பச்சை மிளகா வந்து நாங்கள் 20 கிராம் போடுறோம் சொல்லி. அல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக 3 மிளகா எப்படி போட்டாலும் 1 கிலோ. 1 கிலோக்கு 3 மிளகா. 3 மிளகா போட்டால் சரி. உப்பு வந்து 1 கிலோ ரைஸுக்கு 40 கிராம். ஓகே. கல் உப்பு. அதுக்கப்புறம் போடாட்டி போட்டுக்கொள்ளலாம். பார்த்து போடலாம். அப்புறம் உப்பு டெஸ்ட் பண்ணுற டைம் எனக்கு. கடைசியாக உப்பு காரம் புளி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. ஓகே. இது வெறும் ஹாட் வாட்டர் தான். சரியா சூடு. இப்போ துணி இப்படி தானே, துணியை போட்டு இப்படி போட்டு இந்த துணிக்குள்ள வச்சுட்டு இப்படி தான் இழுக்கணும். தூக்கக்கூடாது. தூக்குனீங்கன்னா கை கடிச்சு விடுவேன். சரியா? இப்போ உடனே கொண்ட கை வைக்கூடாது. இந்த ஆவியெல்லாம் போகும். இங்கெல்லாம் அள்ளி. சரியா? இப்போ 5 கிலோ அரிசி தானே, இது 1 லிட்டர் அளவு மெஷர்மெண்ட் சட்டு. அப்போ 5 லிட்டர் கூட போடுறேன். 5 லிட்டர் கூட 5 கிலோவுக்கு. நார்மலாக 750 மீட்டர் காணும் மடிமே அன்னைக்கு எங்களோட மட்டன் பெரிய கடை இங்கே வருதுங்க. ஓகே. 25 ரூபாய்க்குள்ள ஆடை உயிரோட அப்படி இருக்கிற ஆடை நீங்கள் வெட்டினீங்கண்டா அதுக்கு வந்து 750 படி ஊற்றினா போதும். இது வந்து எப்படியும் 65-70 கிலோ உள்ள ஆடு உயிரோடு. அந்த ஆட்டில் வெட்டி தந்தவங்க அவங்க. அப்போ நாங்கள் மீட்டை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும், தண்ணி கூட விடணும். சரியா? இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் விட வேண்டியா வருது. ஓகே. 40 நிமிஷம் அப்போ தான் சாஃப்டாகும். இப்போ இதுக்குரிய ரைஸை வந்து டக்குன்னு நம்ம ஊற வைக்கணும். இது இந்தியா கேட்டில் வந்து கிளாசிக். இந்தியா கேட்டில் வேறு ரைஸ் இருக்குது. கிளாசிக் தான் நல்ல பிரியாணிக்கு பெஸ்ட். ஓகே. பெரிய நீட்டு அரிசி இது நல்லா பெருசாக வரும். சமைக்கும் போது எனக்கு பெருசாக வரும். அரிசியை வந்து தண்ணியில் கிளறணும் மொழியாக கசக்கக்கூடாது. கசக்கினா உடஞ்சிடும். அதை எடுத்து வந்து இந்த தண்ணி இந்த கழுவும் போது வர கழனி தண்ணி இருக்கானே, இதை வந்து 5 வாட்டி கலட்டி தண்ணி ஊற்ற முடியும். 5 தரம் 5 வந்து 6ஆவது தண்ணியை வைங்க. என்னத்துக்கு? அது கஞ்சி இருந்தால் சோறு குழையும், ஒட்டுற மாதிரி இருக்கும், டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த உதிரியாக வராது. சரி. மற்ற என்ன இப்போ நாங்கள் சின்ன செய்ய நெய் விட்டுலாம் பார்த்துருக்கோம் வீடியோ. அது வந்து உண்மையில திண்டுக்கல் பிரியாணி தான் நெய் விட்டு செய்யுது. திண்டுக்கல் பிரியாணிக்கு அந்த இதுக்கு பாவிக்கிறது இதுக்கு இந்த நெய் போதும். உங்களுக்கு கடைசியாக தம் உடைக்கும் போது வேண்டாம் கொஞ்சம் நெய் வாசத்துக்கு. சிலவருக்கு நெய் வாசம் வேணுமெண்டா இல்லை. சரி. ஆனால் அதால் ஒரு பெரிய டேஸ்ட் மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஆனால் திண்டுக்கல் பிரியாணிக்கு நெய் விடும்போது அந்த டேஸ்ட் மாறும். ஏன்னா அதுன்ற ரைஸ் வேறு. பாஸ்மதிக்கு நெய் அவ்வளவு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. இப்போ நெய்ச்சோரன்னு சொல்லி செய்கிறதுல வந்து மெஜாரிட்டி 75% வந்து ஆயில் தான் இருக்குது. அந்த ஃப்ளேவருக்கு தான் நெய் கொடுப்பாங்க. சரி. குறைச்சிங்க வேணும். கேமராமேன் தான் பாவம். இது எத்தனை கிலோ மட்டன் அண்ணா? 1 கிலோ கொண்டால்படி வச்சுருக்கோம். ஓகே. பீஸ் அண்ட் தனியெல்லாம் எலும்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தானே? மீட் எலும்போட மீட் அதான் டேஸ்ட். எலும்பு போடாட்டி அந்த எசன்ஸ் இறங்கினா தான் டேஸ்ட் வரும். அதான் அந்த எலும்பு வாசம் தான் நல்லா இருக்கு. இப்போ நான் எங்களுக்கு யாழ்ப்பாண சைடில் பிரட்டல் கறி வைக்கிறோம் தானே, அப்படி வச்சா டேஸ்ட் வந்து அவ்வளோ எடுத்து கொடுக்காது. ஓகே. ஆனால் மட்டனில் வர கொழுப்பையும் நாங்கள் இதில் விடுவோம். கொழுப்பும் போடணுமே. அது ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ நீங்கள் கொழுப்பே வரல நீங்கள் மட்டனில், அப்போ நீங்கள் கேட்ட நெய் விடலாம். நெய் இது அதுக்கு தண்ணியா அண்ணா? அந்த இதுக்கு தண்ணி என்ன? 20 ரைஸுக்குரிய தண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி சுடு தண்ணி தான். உப்பு ஒன்றுமே வரல.
ரைஸ் வடிக்க உப்பு போடும். சரி. ஏன்னா இப்போ நீ உப்பு போட்டால் சும்மா வேஸ்ட். அங்கே உப்பு ரேஷியோ மாறிடும். சரி சரி ஓகே. தனி சுடு தண்ணி என்ன இதுக்கு விட்டு கொண்டு வரமாட்டா தூரவா கிடையாது. அப்போ கொண்டு விட இல்லை ஒரு இட்டு சேர்த்து கொண்டு வர்றதுக்காண்டி இதுக்கு விட்டு 10 கப் எடுத்துக்கோ. 10 தண்ணி விடு. ஏன் சுடு தண்ணியாக விடுறோம் தெரியுமா? ஏற்கனவே அது சூடாக இருக்குது. அப்போ சுடு தண்ணியாக விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதே ஹீட்டில் இருக்குமே. ப்ளஸ் இப்போ இது லோ ஃப்ளேமில் விடணும். ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கோஷம் அடிக்க வரைக்கும் இருந்தானே. அப்போ அதுலேருந்து லோ ஃப்ளேமில் விட்டுருணும். அப்போ தான் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சா சாரி லோவில் மீடியம் ஃப்ளேம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மீட் வந்து நல்லா சாஃப்டாக. ஆமாம். பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்கண்ணா. அப்புறம் சரியான சூடாக அதுதான். உப்பு கொஞ்சம் கூட உரைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அரிசி கூட இல்லை இப்போ இந்த மசாலாவிலையும் அப்படி இருக்கும், அரிசி தண்ணிலையும் அப்படி இருக்கும். ஓகே. அப்போ உங்களுக்கு தம் ஆகிக்கல அது எல்லாம் சரியாகிக்கும். சரியாக இந்த உப்பு உரப்பு காரம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கு. உப்பு கொஞ்சம் கூடமாக இருக்கும், காரம் கூடுற மாதிரி இருக்க தேவையில்லை. ஏன்னா அது ரைஸ் போட்டோம்னா காரம் தெரியும். ஓகே. இப்போ இதுக்கு புளி கொஞ்சம் விடணும். புளி ரெடி ஆகிட்டு தேசிக்கு அப்படி சரியா அண்ணா. இப்போ அண்ணா என்னோட பொறுப்பு தந்துட்டார். தம்பி நீங்களும் கிளறுங்க உண்டு. இல்லை எல்லாரும் சமைக்கலாம் பிரச்சனை. ஓகே. எல்லாம் சரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அனுபவம் தானே. ஆமாண்ணா. நாங்கள் அமெரிக்காவில் சமைச்சு கொண்டு வந்தீங்கண்ணா அண்ணா. கனவு எப்படி கிளம்பி பார்த்தா கனவு போடுங்கண்ணா. போடுங்க இப்போ இப்போ இந்த 20 கிலோ அரிசியையும் நான் ஊற வைக்க போகிறேன். ஓகே. அதே ப்ராசஸ் தான். முதல் செஞ்சு 5 கிலோக்கு அதே ப்ராசஸ் தான். மூடி போட்டு இதுக்கு உப்பு எல்லாம் புளி மட்டும் போடணும். இப்போ 25 கிலோ ரைஸ் வடிக்க தானே வரும். 1 கிலோ உப்பு. 25 கிலோ 1 கிலோ. ஓகே. முதல்ல 5 கிலோ ரைஸை போட்டு எடுத்துருவோம். அதான் ஃபஸ்ட்டாக ரெடியாக. ஆனால் தண்ணி அளவு கூட விட்டு வடியால் நான் இப்போ ஒரு 200 கிராம் உப்பை பிடிச்சோன்னா போகிறேன். என்னத்துக்குன்னு சொல்கிறேங்க. ஏன்னா முதல்ல 5 கிலோ ரைஸ் வடிக்கல போகிறேன். தண்ணி கூட வடியால் அது ரைஸ் இருக்கும். இப்போ தண்ணி கட்டாயம் உப்பு செக் பண்ணணும் நான். ஓகே. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வெந்து கரைஞ்சிடும். இப்போ லெமன் போட போகிறோம். தேசிக்காரு 1 கிலோ ரைஸுக்கு ஒரு பழம் போட, சின்ன பழம் இருந்தால் நான் வந்து பெரிய பழம் பண்ணுற வழியால் 3 பழம் தான் எடுத்துருக்கேன். சரி சரி. சரியா? ஓகே. இவரை போடவா? இதுக்கும் தேசிக்கானே. இது வந்து நான் 20 பழம் போடணும். ஆனால் 15 பழம் தான் போட்டிருக்கோம். பெரிய தேசிக்கான பெரிய பழம் பண்ணுறடியாது. உங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு மிச்சத்தை விடுவோம். ஓகே. போட மிக்ஸ் பண்ணால் தெரியும் இருக்கா. அரிசியை போட்டவள் விடணும். அரை வந்து ஒரு 2 மினிட்ஸுக்குள்ள செக் பண்ணணும். நாங்கள் நல்லா போய்ட்டு அந்த ஹாஃப் லென்த் வந்த உடனே ஹாஃப் பாயில் தான் வந்தோடனே மிச்சம் ஹாஃப் பாயில் வந்து தம்மில் போகும். ஓகே. இது 1 கிலோ ரைஸ் போட போகிறீங்க 3 லிட்டர் தண்ணி விடணும். 1 கிலோ ரைஸுக்கு 3 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கணும். ஊற வச்சதே கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் இப்போ அரிசியெல்லாம்? இப்போ நாங்கள் வச்சது வந்து இது மசாலா வந்து மீட்டை வேக வைக்கிறது தண்ணி விட்டு வந்தேன். அப்போ இதை கழுவி ஊற வைக்கணும். சரி சரி. அந்த 30 நிமிஷம் 45 மினிட்ஸ் வந்து மட்டன் வைக்கும். இப்போ சிக்கன் பிரியாணின்னு சொன்னால் நீங்கள் சிக்கனை உள்ளே போடும்போது அந்த டைமுக்கு இங்கே நினைய வச்சு சரியாக போகிற மாதிரி இருக்கு. ஓகே. நான் கிட்டத்தட்ட கூட ஊறவும் கூட 30 நிமிஷம் கிட்டத்தட்ட. அரிசிൻ്റെ பாரு அரிசி எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்படி உடையணும் அமர்த்திங்க. இப்போ சரி சரி. அதை கலர் தஸ்தர் வந்து டங்கல் அரிசி எடுத்து போட போகிறேன். எந்த பிரியாணி அரிசி அப்படி எடுத்து அதுக்கு போட போகிறீங்களா? இப்படி எடுத்து அதுதான் இந்த இது வச்சுக்கோம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போடுவோம். நாங்கள் தண்ணி அளவு தண்ணி விட்டு தான் இருக்கோம். விடக்கூடாது. தண்ணி வடி தான் பண்ண முடியல. ஓகே ஓகே. இப்போ தம் பிரியாணியும் போடுறதானே இப்போ அப்படி அதுக்குள்ளேயே போட்டு செய்கிறவே இல்லானே. இப்போ கிளறாது ரைஸ் போட மட்டும் கிளறாது. பாரா சொல்லு.
இது வடி பிரியாணி. வடி பிரியாணியே தம் போட போகிறோம். எல்லாமே தம் போட்டால் தான் தம். தம் எப்படி ப்ரொசஸ் தான் சொல்லி சில பேர் அதுக்குள்ளேயே போட்டு வேறு நிறைய விட்டுட்டு அப்படியும் செய்யலாம். சிங்கிள் தம் அது. அதுக்கு அங்கே தண்ணி ரேஷியோ வந்து கூட விடணும். தண்ணி ரேஷியோ கூட விடணும் வேணாம். 2 கப் அளவு அப்படியா? எத்தனை கப்? 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி விட்டிங்கன்னா சரி. ஆனால் அது 100% சக்ஸஸ் இல்லை. என்னென்னா நீங்கள் மீட் வேறு தண்ணியை வச்சு தான் அதில் உள்ள தண்ணி அளவை பார்த்து நீங்கள் இந்த பதத்துக்கு வரும் வரைக்கும் நீங்கள் தண்ணி விடணும். சரி சரி. இப்போ ரைஸையும் இது லெவலுக்கு தள்ளுறோம். நீட்டு அரிசியாக வந்துட்டு தானே. இப்போ உங்களுக்கு தண்ணி தேவையில்லையா? கரெக்டாக இருக்குது தண்ணி. இந்த டைமில் நாங்கள் இப்போ தம் போட போகிறோம். தண்ணி ஒன்றுமே விடையில்லை. இல்லை தண்ணி விடையில. தண்ணி சரியாக வந்துருச்சு. அதான் இது எங்களோட மீட் வித்தியாசம். நான் 1 லிட்டர் கூட நார்மலாக 750 தான் விடணும். அதை ஆடு வெயிட்டை வச்சு தான் கொஞ்சம் கூட விட்டது. மீட் ஹார்டாக இருந்தால் நாங்கள் தண்ணி கூட விடணும். அது எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ விடணும். சரி சரி. இப்போ லோவுக்கு விட போகிறீங்களா? லோ ஃப்ளேம் ஆக்க போகிறோம். ஓகே. லோவுக்கு விட என்ன விடணும்னா தம்முக்கு உண்மையில சரியாக 25 மினிட்ஸ் கண்டிப்பாக வரும். 25 நிமிஷம். 25 நிமிஷம். லோ ஃப்ளேம் கணக்கை பாருங்கள். இந்த கணக்கில் ஃப்ளேம் வைக்கும். ஆள் குறைவானே. என்ன 5 மினிட்ஸ் இதை விட குறைக்கணும். இதை விட குறைக்கணும் வேணும். 5 மினிட்ஸ் குறைச்சா சரி. சிக்கன் பிரியாணி செய்ய இதே மாதிரி ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வந்து 15 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணணும் கேஸில் செய்யும்போது. இந்த தணலில் செய்யும்போது வேறு விஷயம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக 25 மினிட்ஸ் விட்டு நீங்கள் தம் போட சரி. அந்த ஓகே. அது 10 மினிட்ஸ் ஃப்ளேம் இல்லாமல் இருக்கும். ஓகே. இது 20 அரிசி என்ன? 20 அரிசி இப்போ கொதிக்க தண்ணிக்க போடப்படுது. 20 கிராம் உப்பு நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். முதல்ல எடுத்து வச்சு நீங்கள் சொல்லி 40 கிராம் படி உங்களை போட சொன்னேன். அதில் நான் 20 கிராம் உப்பு சோட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன ரீசன் சொன்னால் உப்பு வித்தியாசம் இருக்குது. காரத்தன்மை இந்த உப்பு கொஞ்சம் காரம் கூடின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் 20 எடுத்துட்டு நான் போட்டது உப்பு கரெக்டாக இருந்தது. உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உப்பு போடல. ஓகே. உப்பு தேவையில்லை அப்படியெல்லாம் போடல. அது வேற ரசி, இது வேற ரசி. அதுக்கான தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டா செய்வது தானே. இது 20 கிலோ, அது 5 கிலோ. அந்த அரிசி கிடைக்கலையா? ஆனால் பெரிய டேஸ்ட் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. இந்த அரிசியே நாங்கள் அதே பக்கத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைலாம் செஞ்சுக்கிட்டோம். சரி சரி. இது பாருங்க, இது ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு இந்த ரைஸ். இது ஹாஃப் பாயிலில் இந்த தான் லாங். அதை விட இது கொஞ்சம் குறைவேண்ணே. அதை விட கொஞ்சம் லாங் குறைவாக இருக்குது. இந்த அப்படி இந்த இதுக்கு போட்டு. ஆனால் இப்போ தம்மில் போட சரியாக வந்துடுவான். இந்த கீழே போட உங்களுக்கு. சரி சரி சரி. அப்படியே லெவல் பண்ண தெரியும். என்னென்ன தண்ணி காணாட்டி கொஞ்சம் அந்த தண்ணி தான் விடணும். சுடு தண்ணி தான் விடணும். அதே தண்ணி, அது உப்பெல்லாம் போட்ட தண்ணி தானே. காணா வர கரெக்டாக இருக்கும் போகிறது. அதான் அளவு தண்ணி பார்த்தீங்களா. அதான் வந்து கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் தண்ணி கூட நிற்குது. அப்போ கொஞ்சம் அது சரியாக சரியாக தண்ணி கூடனா அள்ளி எடுக்கலாம் இல்லை தானே. இல்லை மசாலா தண்ணி எடுக்கல. தண்ணி கூட விட்டுறக்கூடாது. குறைய விட்டீங்க தண்ணி கூட விட்டால் என்ன செய்யலாம்? தண்ணி கூடிச்சுன்னா நீங்கள் ரைஸை கூட்டி தான் ஆகணும் முடியும். ஆனால் பிரியாணி டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் நாங்கள் அரிசி போடுவோம். இதுளுக்கு வர்ற தண்ணியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் ரைஸ் பாயில் வர்ற தண்ணி கூடினா கொஞ்சம் அது பிரச்சனை இல்லை. அது உப்பால் மேனேஜ் பண்ணலாம். இதில் கூடிச்சுன்னு சொன்னால் அப்படின்னா உருளைக்கிழங்கு வெட்டி போடணும். இல்லை பிறகு உருளைக்கிழங்கு பிரியாணியாக மாறிடும். தம் மூட போகிறோம். ஓகே. இது அதே மாதிரி தானே 25 நிமிஷம். 25 மினிட்ஸ் தான். பிறகு இது அளவு கூட தானேன்னு சொல்லிட்டு டைம் கூட வைக்கல. இப்போ டைம் ஆகிட்டேண்ணே, 20 நிமிஷம் ஆகிட்டுது. தம் உடைக்க போகிறோம். 5 கிலோவுக்கு பிரியாணி. அந்த பிரியாணி தம் தான் உடைக்க போகிறோம். இது ஓகே. சரியா? அந்த உதிரி உதிரியாக வந்திருக்கானே. இப்போ மேலால ரைஸ் அப்படி பிரட்டி விட்டா இங்கே வாங்க. தண்ணி ஒன்றுமே இருக்கு. தண்ணி ஒன்றுமே இருக்காது. தண்ணி இல்லைண்ணே. ஓ அந்த ஒன்றோட குள்ளப்படவே இல்லைண்ணே.
அடியில் வந்து ஸ்பைசஸாக இருக்குது ரைஸ். இதில் மிக்ஸ் பண்ண விட தெரியாது, மிக்ஸ் பண்ணது கூட மிக்ஸ் பண்ண தெரியல, ரெண்டையும் போட்டு தான் சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. போன் பீஸ் வந்து பார்க்க முதலே வந்துருந்தானே. சாப்பிடுங்க. ஏன் நம்பளத்தை போட்டுருங்க. எல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லுங்க. இதை கலங்க. சுடச்சுட வந்துருக்கு, ஆனால் கணக்கு வேண்டாம். இல்லை சும்மா எடுத்து எல்லாம் சாப்பிடுவோம். ஓகே ஓகே. தம்மோட சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரைஸ் இந்த சைஸை பாருங்க அப்படியே. இந்த எந்த அப்படி நீட்டுண்டு இதை நான் சென்னைக்கு போயிருக்கேன், அங்கே வந்து சாப்பிட்றேன் நான். அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருக்கா அதை விட இதெல்லாம் இருக்கா? இல்லை அந்த அவங்கள்ட்ட அந்த மசாலா இதோடய இருக்கு. இது கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பைசி கூடி. அதான் அந்த 5 கிராம் சில்லி பவுடர் போட்டு. ஓகே ஓகே. ஏன்னா அங்கே சாப்பிட கொஞ்சம் எங்கடையாக்கள் வந்து உரைப்பில்லாட்டி இது என்ன சாப்பாடு கேட்பாங்க. இல்லை அதான் இப்போ நான் இந்தியாவில் சாப்பிட்டீங்கன்னா சப்பன் இருக்க மாதிரி கிடக்கும். இது எங்களுக்கு உரைப்பாக கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக மாற்ற. இப்போ பிரியாணி எல்லாம் அப்படியே ஆற வச்சு கொண்டு வந்தேன் ஃபேனுக்கு பிடிச்சி. இந்த சுடச்சுட இருக்குது. இந்த பீஸை மட்டன் பீஸுக்கா இந்த இந்த அப்படியே வெந்துட்டுது, நல்லா வெந்துட்டுதுண்ணா. பீஸ் கொஞ்சம் எடுத்து மட்டன் சரி சாப்பிடுங்க. பீஸை தனியாக சாப்பிட்டு பாருங்க. எங்களை கேமராமேனுக்கும் ஒரு பீஸ் கொடுங்க. அது சாப்பிட்டு தான் வந்து வரேன் ஆற வைக்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? நல்லா குக்காக இருக்குண்ணா. அது நல்லா அவிஞ்சிருக்கு. இந்த பார்க்க தெரியும் அப்படி இருந்தா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அதுக்கு ரைத்தா இருக்கு. இன்னும் தான் வயசுல உறுதி இருக்கா? இந்த பார்க்க சொல்ல தெரிந்தா எப்படி காரம் கரெக்டாக இருக்குதானே? சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம். உண்மையாக அவ்வளோத்து கூட பார்த்துருக்கிறேன். இப்போ நான் சொன்ன அந்த சென்னையில் என் மகன் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. அவருக்கு இந்த காரம் சரியா உரைப்பண்ண இல்லை தம்மையா, எங்களுக்கு என்ன உரைப்பாக தெரியாது. இது இப்போ நான் சென்னையில் சாப்பிட ஒப்பிட்டதோட இப்போ இங்கே கொஞ்சம் எங்களுக்கு காரமாக இருக்குது. என்ன சொன்னால் எஃப்னா செய்யலாம், அந்த அதான் கொஞ்சம் தூக்கி எஃப்னா அதான் சொன்னேன். 10 கிராம் போட்டால் உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், காரம் தெரியாது. அது 5 கிராம் கூட்டி விடுறது வந்து எங்களை யாழ்ப்பாணாக்கள் இப்படி இருந்தால் பிடிக்கும். தான் போன பண்ண அதான் பிரியாணி, அதான் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவும் இருக்கணும், அதே டேஸ்ட்டும் இருக்கணும். ஆனால் அதே இடத்துல வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் அதை ரொம்ப கூட்டவும் கூடாது. நல்லா இருக்கும் உண்மையாகவே. நான் சாப்பிட்டு வரேன். சிவர் என்ன கிடக்கு பிரியாணி? செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்தியன் ஸ்டைல். பார்த்து கொண்டு கேட்க வாய் ஊறி கொண்டு வந்தது. நல்ல வாசம் வந்தது. வாசம் வந்தது நல்ல வாசம் வந்தது. வெங்காயம் வத கேட்க நல்ல வாசம் வந்தது. நல்லா இருக்கு. இப்போ அடுத்த அதாவது 20 கிலோ பிரியாணி தான் எடுக்க போகிறோம். அப்படி இறக்கி மீது வாங்கி எல்லாம் பட்டு போட்டுருக்கு. சாரி, எப்படி வந்துருக்கு பாருங்க. இதா உதிரியா இது சாப்பாடு போடும்போது கொஞ்சம் மசாலாவோட சேர்ந்த ரைஸும் மேலாலேயும் ரைஸும் அந்த வாசம் அடிக்குதுண்ணே. கொஞ்சம் கூட ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, அது தண்ணி இல்லை. இந்த பார்க்க தெரியுதுண்ணா. வாய் வேக்ஸ் நான் மட்டும் காட்டுறேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி செய்கிறத நான் பார்த்துருப்பீங்க. அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படிப்படியாக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லா அளவுகளோடையும் சொன்னீங்க. என்னென்ன நன்றி அண்ணா, உண்மையிலே உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கூப்பிட்டு பிரியாணி செய்கிறதுல காட்டுறது நன்றி அண்ணா. உங்களுக்கு நன்றி. நன்றி அண்ணா. பட் இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கோ. இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகளில் ஏதாவது நிகழ்வுகள் செய்ய போறீங்கன்னா என்னென்னா இப்போ நிகழ்வு செய்ய பண்ண சொன்னால் சாப்பாடலோட பண்ணாமண்ணா மினிமம் 100 பேருக்கு 100 பேருக்கு மேலே என்ன செய்யலாம்? 100 பேருக்கு மேலே செய்யலாம். என்ன அது கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மாதிரி சொல்லணும். என்ன 1 வீக் முன்னாடி எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பக்காவாக இருக்கும். மேடம் லைவ் கிச்சன் மாதிரி ஏதாவது செய்வீங்களா? லைவ் கிச்சன் செய்வீங்களா? கொத்து, அப்புறம் வந்து இப்போ ஃபிஷ் ஃப்ரௌன், கிரில் சிக்கன் கிரில் இதெல்லாம் அப்படியான எல்லாமே செய்வீங்களா? இப்போ கறிகள் எல்லாம் வந்து லைவ் கிச்சன் செய்யணும். அது வந்து டைம் எடுக்கும். அப்போ சாப்பிட்ற விஷயம் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு செய்யறதானே கொடுக்க மாதிரி. ஓகேண்ணா, சரி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே அண்ணா.
சரி ஓகே அவ்வளோ தான் வீடியோ முடிச்சுக்கொள்ள லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேஎஸ் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்